இந்த கள்ளக்குறிச்சி வீடியோ பார்த்தேன். எவ்வளோ பேர் செத்து கிடக்குறாங்க. இதுக்கு காரணம் முதல் காரணம் சினிமாக்காரனுங்க. 2வது காரணம் இந்த அரசாங்கம். அரசாங்கம்னு சொல்கிறது வெறும் டிஎம்கே, ஏடிஎம்கே மற்ற எதுவும் சொல்லலை. தமிழக அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க. ஃபஸ்ட்டு சினிமாக்காரங்க ஆசையை தூண்டுறானுங்க குடிக்கிறதுக்கு. எல்லா படத்துலையும் குடிக்கிற மாதிரி சீனை வைக்கிறது. இதை பார்த்து பொம்பளையும் சரி ஆம்பளைங்களும் சரி எல்லாருமே, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே சீரழிஞ்சு போயிடறானுங்க. 2வது, இந்த அரசாங்கம் நிறைய பேர் குடிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, விலையை ஏற்றிடுறானுங்க. ஒரு குவார்ட்டரு ஸ்டார்டிங் விலையை 140லேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஒயின் ஷாப்பில். அப்புறம் இந்த சாதாரண மக்கள், உழைக்கிற மக்கள் கம்மி விலைக்கு பாக்கெட் சாராயத்தை வாங்கி ஏன் குடிக்க மாட்டாங்க? நீங்கள் தான் குடியை பழக்கம் பண்ணிட்டீங்க. எல்லாரும் குடிக்கிறானுங்க. நீ என்ன தான் சொன்னாலும் குடியை நிறுத்த மாட்டானுங்க எவனோ. அதே மாதிரி நீங்களும் கடையை மூட மாட்டீங்க, சரிங்களா? இதனால தான் கள்ளச்சாராயம் அதிகரிக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலலாம் பார்த்தீங்கன்னா சாராயம் ஒயின் ஷாப்லேயே விற்கிறாங்க கம்மி விலைக்கு. ஏன் தமிழ்நாட்டில் அதை விற்க மாட்டுறாங்க? ஏன் கல்லை அலோவ் பண்ண மாட்டுறாங்க? நல்ல சாராயம் இருக்குது, ஆனால் கள்ள சந்தையில் காய்ச்சுறாங்க, கள்ள சாராயம் காய்ச்சுறாங்க, அதில் விஷம் கலந்துருக்கு. அதை காய்ச்சறதே பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்? ஒன்று, தமிழக அரசு இதுக்கு ஒரு முடிவு எடுத்து கடையை மூடிட்டு கல் கடையை ஓப்பன் பண்ணுங்க. உடம்புக்கு நல்லது, உழைக்கிறவங்களும் குடிப்பாங்க, உடம்பும் நல்லா இருக்கும். அப்படி இல்லையா, ஒயின் ஷாப் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, சரக்கு விலையை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். கோட்ரு 50 ரூபாலேருந்து விற்றுருங்க, சரிங்களா? ஐயோ கம்மியாக விற்றுட்டாங்களே, எல்லோரும் வாங்கி குடிப்பாங்களே. இப்போ மட்டும் எல்லோரும் குடிக்காமல் இருக்கிறாங்க. குடிக்கிறவன் குடிக்க தான் செய்வான். நீங்கள் கம்மி பண்ணுங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் எல்லோரும் ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பரப்புங்க. இதை கொஞ்சம் நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்தால் தமிழ்நாடு ஓரளவுக்காச்சும் முன்னேறும். இந்த சாவுங்கள்லாம் தவிர்க்கப்படும். ஜெய் ஹிந்த்.